அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு ஊரே உங்களை திரும்பி பார்க்க வைக்க போகும் புதனா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க. தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாகாரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம். காரணம், செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். அதாவது ஜோதிட ஆச்சரியமாகும். மீதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்குமே இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதன் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரர் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஷ்டம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கன்னிராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் பல வழிகளிலையும் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் எதிர்பாராத பயணங்களும் அதிகரிக்க இருக்கு. காலையில் ஒரு ஊர், மதியம் ஒரு மாலையில் ஒரு ஊர் என்று செல்லும் விதத்தில் அலைச்சல் அதிகரிக்குங்க. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கிய அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உங்களை விட்டு விலகலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசியை சேர்ந்து ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அவை தாமதப்படுங்க. அவை கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அது விரும்பும் விதத்தில் அமையாதுங்க. அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. அதனால் நீங்கள் அதிக பாடுபட வேண்டி இருக்கும். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டு இருக்குங்க. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க. திடீர்
திடீரென சோதனைகள் வரலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்குங்க. இந்த செலவை நீங்கள் கூடுமான வரைக்கும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 2 கிரகங்கள் உங்களுடைய வெற்றிக்கு துணை புரியுங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக துணிந்து மேற்கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. 10ல் குரு அமர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் தன குடும்பாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் கேட்டது கிடைக்குங்க. நிம்மதியான வாழ்க்கை இந்த 2 கிரகங்களும் துணை புரியக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 6ல் சனி ராகு உங்களுடைய வெற்றிகரமான சிந்தனையை வடிவமைக்கும். குருவினுடைய பார்வை சனி ராகுக்கு கிடைப்பதால் அவர்கள் தரும் பலன் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்க. பெண்களாலும் ஆதாயம் உண்டு. மனைவியின் வழியில் தனவரவு உண்டு என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் கூட இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களையும் பிரயாணங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. ராசியில் செவ்வாய் என்பதால் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பது நல்லது. இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம சனியோடு செவ்வாய் 6, 8 சம்பந்தம் பெறுவதால் வண்டிகள்ல செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல நீங்கள் எதிர்பார்த்த நல் பலன்கள் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வியாபாரம் லாபம் பெற்று தருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல பெண்மணிகளுக்கு உடல் நிலையில சிறு சிறு பிரச்சனை வரலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல தசாபுக்திகளுக்கு ஏற்ப வெளிநாடு சென்று பணியாற்றும் யோகம், புதிய வேலைகள்ல முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.